ஜப்பானின் இச்சிகாவா நகரில் இருக்கும் ஒரு அமைதியான உயிரியல் பூங்காவில் ஒரு சிறிய கதை பிறந்தது. அந்த கதையின் நாயகன் ஒரு குட்டிக் குரங்கு. 2025 ஜூலை 26ஆம் தேதி ஒரு சிறிய ஜப்பானீஸ் மக்காக் உலகில் பிறந்தான். அவனுக்கு பஞ்ச் என்று பெயர் வைத்தார்கள். சிறிய உடல், ஆனால் அவனுக்கு பெரிய வாழ்க்கை காத்திருந்தது. ஆனால் அவன் பிறந்த சில நாட்களிலேயே அவன் தாய் அவனை விட்டு சென்றாள். தனிமை, குளிர், பயம், அந்த சிறிய இதயம் எல்லாவற்றையும் உணர்ந்தது. அப்போது ஜூ கீப்பர்கள் அவனை காப்பாற்றினர். அவர்கள் அவனை தங்கள் குழந்தை போல கவனித்தார்கள். பஞ்ச் இனி தனியாக இல்லை. ஒரு நாள் அவர்கள் ஒரு மென்மையான பழுப்பு நிற பொம்மையை அவனிடம் கொடுத்தார்கள். அந்த ஆரங்குட்டான் பிளஷ் பஞ்சுக்கு ஒரு நண்பனானது. அவன் அதை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான். பஞ்ச் அந்த பொம்மையை அணைத்துக் கொண்டு இருப்பது உலகையே கவர்ந்தது. வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஹேங் இன் தேர் பஞ்ச் என்று வாழ்த்தினர். பூங்காவிற்கு மக்கள் கூட்டம் அதிகரித்தது. குழந்தைகள் அவனை பார்த்து சிரித்தார்கள். பஞ்ச் ஒரு சிறிய ஹீரோவாக மாறிவிட்டான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதல்ல. பஞ்ச் மற்ற குரங்குகளுடன் பழகத் தொடங்கினான். ஆனால் சில நேரங்களில் மற்ற குரங்குகள் அவனை புறக்கணித்தனர். அது பலருக்கும் கவலை அளித்தது. ஆனால் அது இயல்பான குரங்கு சமூக பழக்கம்தான். பஞ்ச் ஒரு உண்மையான குரங்காக இருக்க வேண்டும் என கற்றுக்கொண்டிருந்தான். இன்று பஞ்ச் மெதுவாக வளர்ந்து வருகிறான். அவன் இன்னும் தனது பொம்மையை அணைத்துக் கொள்கிறான். ஆனால் அவன் இப்போது துணிச்சலானவனாக வளர்ந்துள்ளான். ஒரு சிறிய குரங்கு உலகம் முழுவதும் மக்களின் இதயத்தை கவர்ந்தது. அன்பும் பாதுகாப்பும் இருந்தால் எந்த உயிரும் வலிமையானதாக மாற முடியும்.